சினானம் ஆண்டனம் மூலயமா நம்ம இங்கிலீஷ் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். நான் 2 வார்த்தையை எடுத்துக்கிட்டேன். சிம்பிளான வார்த்தை தான். அந்த வார்த்தைக்கான சினானமும் ஆண்டனமும் கற்றுக்கிட்டு அது எல்லாத்துக்குமே சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சென்டென்ஸ்லாம் மைண்டில் வருதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வேர்டு பார்த்தீங்கன்னா டால். ஃபஸ்ட்டு வேர்டு டால், TALL. அதோட சினானமும் ஆண்டனமும் பார்த்துடலாம். சினானம் பார்த்தீங்கன்னா ஹை. இன்னொரு சினானம் டவரிங், அதாவது TOWERING, டவரிங். ஆண்டனம் பார்த்தீங்கன்னா ஷார்ட், ஸ்மால். ஃபஸ்ட்டு டாலுங்கிற வார்த்தைக்கான சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் இங்கே மேக் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே, அதாவது டால் இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸுக்கு அட்ஜெக்டிவாக தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அ டால் பர்சன் அப்படின்னா அவங்க உயரமான ஆள் அப்படிங்கன்னு சொல்கிறதுக்கு டால். இங்கே டாலுங்கிறது அட்ஜெக்டிவ். ஏன்னா நவுனை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதாவது இங்கே ஹீங்கிறது நவுனு, அதை பற்றி தான் நான் சொல்கிறதுனால அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். ஹைங்கிற வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். த ஹவுஸ் இஸ் சரவுண்டட் பை அ ஹை ஃபென்சஸ். இங்கே இதுக்கான மீனிங் என்னென்னா, வீடு உயரமான வேலியால் சூழப்பட்டுள்ளது. இதுதான் இதுக்கான அர்த்தம். 3வது சென்டென்ஸ் பார்த்துடலாம். டவரிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி கண்ணன் லுக் அப் அட் த டவரிங் பில்டிங் அப்படின்னா இங்கேயும் டவரிங்கிறது உயரமானங்கிறது அர்த்தம். அதாவது அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா கண்ணன் உயரமான பில்டிங்கை பார்த்தாரு அப்படிங்கிறது இங்கே அது அர்த்தம். 4வது சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஷார்ட்டுங்கிற வார்த்தை, அதாவது டாலோட ஆண்டனம் ஷார்ட்டு, அதை வார்த்தை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். எனக்கு டக்குன்னு மைண்டில் தோணுது ஷீ இஸ் அ ஷார்ட் கேர்ள். ஷீ இஸ் அ ஷார்ட் கேர்ள் அப்படின்னா அவங்க கொஞ்சம் உயரம் கம்மியான பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 5வது வார்த்தை ஸ்மால், அதோட ஆண்டனம் ஸ்மால். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திஸ் டாய் இஸ் ஸ்மால் எனஃப் டு ஃபிட் இன் மை பாக்கெட். இதுக்கான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பொம்மை என் பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கான அர்த்தம். 2வது வார்த்தை பார்த்தீங்கன்னா ஹோப். அதுக்கான 2 சினானம். ஹோப்போட மீனிங் நம்பிக்கை. 2 சினானம் பார்த்தீங்கன்னா பிலீவ், நம்புறது ஒருத்தவங்கள, ட்ரஸ்ட்டு, அதுவும் நம்பிக்கை தான் அதுக்கான அர்த்தம். சினானம் ஒரே அர்த்தம் தான் கொடுக்கும். ஆண்டனம் எதிர்மறையான அர்த்தங்கள் கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா டெஸ்பேர். டெஸ்பேர்னால் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறவங்க, ஒரு மாதிரி விரக்தியாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு டெஸ்பேர்னால் நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். இன்னொரு வார்த்தை அன்பிலீவபிள். பிலீவ், அன்பிலீவ். இது ரெண்டு ஆண்டனம். இது 5க்கான சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹோப். ஹோப்புக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ஹோப் இட் டஸ் நாட் ரெயின் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு மழை வராதுன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். 2வது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பிலீவ்க்கான சென்டென்ஸ், யூ டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் வாட் யூ ஹியர்ட் ஃப்ரம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆர் எனி ஒன். அதாவது நீங்கள் யாருக்கிட்ட இருந்து என்ன கேட்டாலுமே அதை அப்படியே நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். 3வது வார்த்தைக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்டுக்கு த பெஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் லவ் இஸ் ட்ரஸ்ட். அதாவது லவ்வுக்கு மிக முக்கியமான ஆதாரமே நம்பிக்கை தான் அப்படிங்கிறது. டெஸ்பயர். அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இன் மை ஒப்பீனியன் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கேன் டேர்ன் டெஸ்பயர் இன்டு ஹோப். நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் எல்லாமே விரக்தியிலேருந்து நம்பிக்கையை உண்டாக்கும். அதாவது மோட்டிவேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங்கு. அடுத்து அன்பிலீவபிள். இது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன்பிலீவபிள் தட் தே காட் மேரிட். ஐ தாட் தே வர் ஃபைட் எவ்ரி டே.